ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 48வது நாள் பூஜை வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு ஈவினிங் தான் நான் 48வது நாள் முருகர் பூஜையை நிறைவு பண்ற பூஜை ஈவினிங் பண்ண போறேன். மார்னிங் விளக்கேற்றி வழக்கம் போல சாமி கும்பிட்டாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச சில நெய்வேத்தியங்கள், முருகருக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் எல்லாம் செஞ்சு வச்சு சிம்பிளா தான் நான் கும்பிட்டுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். இது நேற்றுக்கு எடுத்த வீடியோங்க. அதாவது எங்கள் ஊரில் சந்தை, சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான். இந்த கடையில் தான் பார்த்திங்கன்னா நான் பூஜை சாமானெல்லாம் வாங்குவேன். அதில் இருக்கிறது எல்லாம் ஊதுபத்தி, கற்பூரம், இந்த மாதிரி ஐட்டம் தான் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதனால் எப்பவுமே நான் அவர்கிட்ட தான் வாங்குவேன். சனிக்கிழமை சந்தை வீடியோ கூட நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக எங்கள் ஊர் சந்தை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா நெய்வேத்தியத்துக்காக ரெடி பண்ணுறதுக்காக இது சண்டே ஈவினிங், ஏன்னா சாயந்தரம் தான் பூஜை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, மார்னிங் சிம்பிளாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. நெய்வேத்தியத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா தினை மாவு இப்போ தாங்க முதல் முறையாக நான் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா முருகருக்கு அது பிடிச்ச விஷயம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஓகே, அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூஜை சாமானெல்லாம் கொஞ்சம் நெய்வேத்தியம் வைக்கிற பொருளெல்லாம் வாஷ் பண்ணிக்கலான்னு வாஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், முருகரும் நானும் எப்படி அவரையும் பூஜைக்காக ரெடி பண்ண போகிறேன். நானும் ரெடி ஆகிட்டேன். பிரசாதெல்லாம் கொண்டு வச்சுட்டு வாசலில் அதுக்கப்புறமா தான் போயிட்டு கோலம் போட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் பூஜைன்றதுனால முருகருக்கு உகந்த மயில், வேல், தீபம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். கலர் கொடுத்துக்கலாம், சரி இன்றைக்கி ஸ்பெஷலான பூஜைன்றதுனால என்கிட்ட இருக்கிற கலரை வச்சு அந்த கோலத்தை அப்படியே கலர் கொடுத்து டெக்கரேட் பண்ணிட்டேன். கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அபிஷேகம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பால் அபிஷேகம் மட்டும் தாங்க பண்ணேன். அபிஷேகம் முருகருக்கு நான் அபிஷேகம் பண்ணுற வீடியோ ஆல்ரெடி நான் 2 வீடியோ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். என்னெல்லாம் பொருளெல்லாம் வச்சு நான் அபிஷேகம் பண்ணுவேன், அந்த பொருளை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் பிரசாதமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்றைக்கி பால் அபிஷேகம் மட்டும்தாங்க பண்ணேன். அதுக்கப்புறமா பிரசாதமெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வச்சதெல்லாம் நெய்வேத்தியத்துக்காக எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ அது தேனும் தினை மாவு, அதுக்கப்புறமா பஞ்சாமிர்தம், நான் ஒரு சில பொருட்கள் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன் அந்த பஞ்சாமிர்தம். அதுக்கப்புறமா இது பாசிப்பருப்பு பாயசங்க. கந்த சஷ்டி அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் முருகருக்கு ரொம்பவே இது ஸ்பெஷலாக செஞ்சு வைப்பாங்க. எனக்குமே நல்லா வந்திருந்துச்சு பாயசம். அப்புறமா பொங்கல், வழக்கம் போல் பொங்கல். அதுக்கப்புறமா கல்கண்டு வச்சேங்க. இப்போ அந்த சத்கோண தீபம் போட்டு விளக்கேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் வச்ச நெய்வேத்தியங்கள் முருகருக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத விட நானே என் கையால் செஞ்சு வச்சேன்றது இன்னுமே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. பூ விடுப்பூவாக வாங்கிட்டு நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி பழகிட்டுருக்கேன் அப்படிங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி உங்களுக்கு. நானாக கட்டி முருகருக்கு போட்டது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் தாங்க. பூவெல்லாம் வாங்கி நம்ம கட்டி சாமிக்கு போடுறது ரொம்பவே அது டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் இருந்துச்சு. அந்த பிளாஸ்டிக் மாலையுமே வாஷ் பண்ணி அதையுமே போட்டுட்டேங்க. ஓகே, இப்போ அந்த சாமி ஃபோட்டோ செல்ஃபுக்கு கீழே இந்த கோலம் போட்டுக்கிட்டேன். இது எதுக்காக அந்த பிரசாதத்தை எல்லாம் கீழே இந்த இடத்துல வைக்கிறதுக்காக தான். ஏன்னா மேலே இடம் பத்தலை செல்ஃபில், அதனால தான். அதுக்கப்புறம் பழங்கள் பார்த்திங்கன்னா மாம்பழம், வாழைப்பழம் தாங்க வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் என்னோடய நெய்வேத்தியங்கள் மட்டும் வச்சுட்டு தீபம் போட்டு சாமி கும்பிட போகிறேன். இனிமேல் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் உண்மையிலேயே நம்புகிறேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. பாசிட்டிவ், நெகட்டிவ் எந்த விஷயமா இருந்தாலும் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்றத முருகர் எனக்கு புரிய வச்சுருக்காரு. இதில் கிடைச்ச ஒரு நல்ல விஷயம்னா அதுதான் நான் சொல்லுவேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூஜை ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணின அப்புறமா எனக்குமே ஒரு சில சங்கடங்கள் வந்துச்சு. பூஜை பண்ணணுமாங்கிற அளவுக்கு போயிருச்சு. ஆனாலுமே நாம் இன்றைக்கி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வேகத்தில் பூஜை பண்ணேங்க. இந்த சரவண பவ எழுதுகிறேன் பார்த்தீங்களா, இது இந்த 6 நாள், கடைசி 6 நாள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 48 நாட்களுமே பண்ணாத விஷயத்த இந்த கடைசி 6 நாளில் அது நான் எழுதினேன். 6 நாளுமே எழுதி முடிச்சிட்டேன். 48 நாட்கள் பூஜையை எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால், குறை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.